வீடியோவில் நிறைய செய்திகளை வர்ம மருத்துவத்தை பற்றி மற்ற செய்திகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம். என்னதான் வீடியோவில் பார்த்தாலும் ஒரு குருவினுடைய கைடன்ஸ்னால் வழிகாட்டுதல் மூலியமாக நீங்கள் அதை முறையாக அந்த பயிற்சியை கற்றுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே குருமுகமாக இருந்து கற்றுக்கணும். எதுவாக இருந்தாலும் வீடியோவில் எல்லாமே நான் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன்னா நீங்கள் குருவாக இருந்து குருமுகமாக கற்றுக்கும் போது அந்த பர்ஃபெக்ஷன் அந்த சுத்தமாக வரும். புரியுதுங்களா? ஒரு ஆணி வந்து ஒரு பலகையில் வந்து ஆணியை வச்சு அடிக்கிறோம். ஆணி இருக்குது. அந்த ஆணியை வந்து நான் என்ன பண்ணுறேன், விரலை வச்சு பிடுங்கினேன், இழுத்து ஆட்டி கீட்டி பார்க்குறேன், வரைய மாட்டேங்குது. பக்கத்தில் ஒரு கல்லை வச்சு ஆணியை வச்சு தட்டுறான். அந்த பலகையில் இருக்கிற ஆணியை பிடுங்கிறதுக்கு தட்டி இப்படி தட்டி பார்க்குறேன், அது வரைய மாட்டேங்குது ஆணி. அப்புறம் நான் யார் அக்கம் பக்கம் பாரு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு டப்புன்னு அது வாயில் பல்லில் வச்சு கடிச்சு இழுத்து பார்க்குறான். அப்போ பல்லு தான் போத ஒழிய பல்லு கூச்சம் வருது, ஆனால் ஆணியை பிடுங்க முடியல. புரியுதுங்களா? நான் அந்த ஆணி பிடுங்கிறதுக்கு எத்தனையோ முறையில் நான் பிரயத்தனப்படுறேன், அந்த ஆணியை பிடுங்க முடியல. ஆனால் ஆணி பிடுங்கிறதுக்குன்னு ஒரு கருவி இருக்குது. அது கட்டிங் பிளேயரோ ஆணி பிடிங்கிற சுத்தியிலோ, அந்த கட்டிங் பிளேயரோ ஆணி பிடுங்க சுத்தில உள்ள அந்த கம்பி அந்த ஆணிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அப்படி ஒரு நெம்புனா ஈஸியாக வந்துருச்சு. அப்போ அதற்குரிய சரியான கருவியை பயன்படுத்தும் போது என்னுடைய உழைப்பு வீணாக போகுது. வேணா போல பார்த்தீங்களா, அடுத்த செகண்ட் வந்துடுது. அது மாதிரி எந்த ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கணுன்னா குருமுகமாக கற்றுக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு தெளிவு புரிஞ்சிடும். அது முழுமையாக பயனடைவீங்க. பர்மாக்களை ஒருத்தர் உங்கள்கிட்ட தேடி வராங்க, ஒருத்தருக்கு கழுத்து வலின்னு ஒருத்தர் வராது, நான் ஒரு சிங்கிள் டச்சில் சரி பண்ணுவேன். ஆனால் இது வீடியோவில் பார்த்தா நான் சிலவங்க பயிற்சி பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, சரியாகுது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் 100% சரியாகடி சொல்ல முடியாது. ஒரு சிங்கிள் டச்சில் சரியாகாத ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த கழுத்து வலி உபாதைக்கு 15 நாளாக பிரயத்தனப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அது எக்ஸாக்டாக எவ்வளோ வைக்கணும், ஒரு தசையில் குற்றம் வந்தால் எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும், நரம்புல குற்றம் வந்தால் எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும், எலும்புல குற்றம் வந்தால் என்ன பண்ணணும், ரத்த ஓட்டத்தில் வந்து அப்போ அந்த மாத்திரை அளவு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். தொட்டு காட்டாத வித்தே சுட்டு போட்டாலும் வரணுங்க. அதை நீங்கள் குரு தொட்டு காமிக்கிறது வரைக்கும் அது உங்களுக்கு புரியாது, விளங்காது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என்னங்க அது நான் வீடியோவில் பார்த்து எடுத்து தெரிஞ்சுக்குவேன், புக்கை பார்த்தா புரிஞ்சிருமேண்ணா. ஏட்டு சுரக்கா கறிக்குதான்னு முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்னதான் படித்தாலும் புரியும். நான் 3.5 லட்ச ரூபா புஸ்தகம் நான் வச்சிருக்கிறேன். ஆன்மீக புக்கு, மருத்துவ புக்கு எல்லாமே இருக்கும். இருந்தாலும் படித்தாலும் புரியும். யோகா புக்கு எல்லாமே இருந்தால் படித்தா தமிழில் தானே இருக்குது, ஈஸியாக புரியும். இருந்தாலும் எதெல்லாம் நான் குருமுகமாக கற்றுக்கிட்டேனோ அதை தான் நான் வாழ்க்கை மயமாக்க முடியும். அதை தான் மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க முடியும், பிரயத்தனம். ஆனால் படிக்கும் போது டெம்பரவரியாக புரியும். அதை யார்ட்டையுமே அப்ளை பண்ண மாட்டோம். வாழ்க்கையில் என்றைக்குமே அப்ளை பண்ண மாட்டோம். வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா, எதெல்லாம் குருமுகமாக கற்றுக்கிட்டோமா அதுதான் வாழ்க்கை மயமாகி வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ ஒருத்தர் குணமாக்கணும்னா குருமுகமாக கற்றுக்கும் போது தான் அது 100% இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் செய்வீங்க. இல்லைனா பய உணர்வோட நம்ம செஞ்சது சரியா தப்பா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரியாக்ஷன் அப்படி ஒரு நெகட்டிவ் சிந்தனைலாம் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒரு குரு கையில் பக்கத்தில் இருக்கும்போது, நீங்கள் மெட்ராஸுக்கு நான் சென்னையில் இருக்கிறோம், உங்களுக்கு ரூட்டு ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வராங்க, நான் உங்களுக்கு பஸ்ஸில் ட்ரெயினில் ஏறி கூட்டிகிட்டு போய் அந்த சீட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றி அந்த எந்த ட்ரெயினு எந்த பிளாட்ஃபாரம் அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு அவருக்கு சூட் கேஸ்லாம் கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு வரும்போது அது திருப்தி ஆடும். ஏன்னா அவர் இண்டிவிஜுவலாக வந்து பஸ்ஸு எந்த ரூட்டு எந்த ஒன்று போகும், நடுவில் எத்தனையோ பாலங்கள்லாம் கட்டுறாங்க, திருப்பி விடுவாங்க, ரூட்டு தெரியாது, திடீர்னு பிரேக் டவுன் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் புரியாது. அப்போ ஒரு கைடு இருந்தால், அவருக்கு ஒரு துணை இருந்தால், அவரை போய் கரெக்டாக அந்த ட்ரெயின்லேயே ஏற்றி விடும்போது எப்படி ஒரு இது, அது மாதிரி தான் குருவனுடைய வேலை. புரியுதுங்களா? குரு வந்து முழுசாக உங்களை பூர்ணத்துவமாக எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு சில 2 விதமான குருமார்கள் இருக்கிறாங்க. ஒரு குருமார் வந்து குரங்கு மாதிரி, அந்த குரங்கு வயிற்றுல கட்டி இறுக்கி பிடிச்சிக்கும், அது தாவி மது தூரங்கள்லாம் தாவும், மரம் செடி கொடிலாம் அவன் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாதான் அதை தப்பிக்க முடியும், இல்லைன்னா அது எங்கேயோ உழுந்துடும். புரியுதுங்களா? அடுத்து திரும்பி சேர்க்காதுன்னு வர சொல்லுவாங்க. அந்த குரங்கு கீழே கையை விட்டுடுச்சுன்னா சேர்க்காதுன்றாங்க. இன்னொன்று வந்து புலி குட்டி மாதிரி இல்லை பூனை குட்டி மாதிரி. அது பூனை வந்து எந்த பிரயத்தனும் படாது, அது பாட்டு ஜெயமையான படுத்திருக்கும். அது அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போய் அது சேஃபாக அதுக்கு தேவையான இடத்துல பத்திரமா அது குட்டிகளை பாதுகாக்கும். புரியுதுங்களா? குட்டி எதுவும் மூவ் பண்ணாது, ஆனால் தாய் தான் அதை எடுத்துகிட்டு போய் போடும். அது மாதிரி ஒரு சிலர் வந்து குருவை சரணடைஞ்சிட்டா குரு அவங்களுக்கு தேவையானலாம் சேஃப் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஒரு சிலர் குரு எங்கெங்கெல்லாம் போகிறாலும் அவருக்கு பின்னாடி சுற்றி அவர் பண்ணுற அவ்வளோத்துக்கும் ஈடு கொடுத்து போக முடியாது சிலரால், சிஷ்யங்களால். சில சிஷ்யங்க குருகிட்ட பொறுப்பை கொடுத்துருவாங்க. குரு வந்து அவங்களுக்கு
அதை சிறப்பாக அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வருவார். அது 2 விதமான குருமார்கள். அதில் சிறந்த குரு யாருன்னா அந்த புலிக்குட்டியை எப்படி தாயை எடுத்துகிட்டு போகிறோம் அது மாதிரி சில நல்ல அந்த ஆன்மீக குருமார்கள் அது மாதிரி போகணுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் வச்சுங்க. ஒரு குருமுகமாக இருந்தால் இது என்னென்ன பாயிண்ட்டு, ஏன் இயக்கணும், இதனோட பெண்ணில் இயக்கி ஏன் வரலை, இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கும்போது குரு உங்களுக்கு விளக்கம் சொன்னால் தான் புரியும். புரியுதுங்களா? நான் எல்லாத்தையும் வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு நெருங்கிய பக்கத்தில் யாராவது இருப்பாங்க குருமார்கள். நான் தான் அத்தாரிட்டிகளா, நான் தான் இந்த உலகத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. புரியுதுங்களா? உலகம் உள்ளும் எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்க, ஞானிமார்கள் இருக்காங்க, என்னோட சிறப்பான நாலேஜ் உள்ளவங்களும் இருப்பாங்க. உங்கள் ஆன்மாவுக்குள்ள உண்மையான சத்தியமான ஒரு தேடுதல் இருக்கும் வச்சு இறைவனும் இயற்கையும் சித்தர்களும் அந்த சம்மந்தப்பட்ட குருவை லிங்க் பண்ணுவாங்க. அதனால் தேடுதலில் கரெக்டாக வைங்க, சத்தியமான தேடுதல் வைங்க. உங்களுக்கு உண்மையான குருவை இறைவன் லிங்க் பண்ணுவான். அதெல்லாம் என்கிட்ட தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஒரு உண்மையான சத்தியமான குருக்கிட்ட இந்த பயிற்சி முறைகளை முழுமையாக கற்றுக்கிட்டு பயனடைங்க. இது ஒரு உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கும் இது ஒரு வர்மத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு சொல்லப்பட்ட செய்திகள். இது பூர்ணத்துவமானது கிடையாதுங்க. ஆமாம் வச்சுங்க. குருமுகமாக இருந்து கற்றுக்கிறது சிறப்பு. அது நான் தான் அத்தாரிட்டியும் கிடையாது. உங்களுக்கு நியர்பை உள்ளவங்க குருமார்கிட்ட கூட கற்றுங்க. புரியுதுங்களா? குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. குரு அருளின்றி திருவருள் இல்லைன்னுவாங்க. குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னுவாங்க. புரியுதுங்களா? குரு எதுக்கு தேவைன்னா, கடலில் போயிட்டுருக்குறோம், மோட்ரு இன்ஜின் நின்றுடுச்சு. புரியுதுங்களா? அப்போ ஒரு கையில் ஒரு துடுப்பு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த தட்டி 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 கரை சேர்ந்துருவீங்க. புரியுதுங்களா? துடுப்பு இருக்கும் பட்சத்தில். ஒரு பாலைவனத்தில் போயிட்டே இருக்கிறீங்க, கண்ணு கட்டின தூரம் போய்கிட்டே போயிட்டு ஒன்றுமே தெரியல, எங்கே ரூட்டு போகுது உங்களுக்கு விளங்கவே இல்லை. அங்கே ஒரு வழிகாட்டி பலகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது இத்தனை கிலோமீட்டர் இந்த ஊர் போய் சேருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அப்போ இது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் விடிய விடிய நடந்து கூட அந்த ரோட்டில் போய் சேர்ந்துருவீங்க. அந்த கைடு வழிகாட்டுதல். புரியுதுங்களா? ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டீங்க, ஒரு பாதை தெரியல, கையில் ஒரு கத்தி ஒரு கேடையும் இருக்குது, வெட்டி உங்களுக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிட்டு வெளியே வந்துடலாம். எப்படியோ போட்ட அடர்த்தியான காட்டிலையும் உங்களுக்கு ஒரு தனி ரோட்டு எடுத்துகிட்டு வரலாம். அது மாதிரி ஒரு குரு எப்படி நமக்கு ஒரு குரு இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் எவ்வளோ சிக்கலான நிலையில் இருந்தாலும் அவருடைய கைடன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையாக ஈஸியாக ஒரு பயமின்றி அந்த கலையுடைய முழுமையாக பூர்ணத்துவமாக கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது என்கிட்ட கற்றுக்கணுன்றதுக்காக இந்த செய்தியை சொல்ல. நான் எல்லா வீடியோலையும் ரகசியம் மூடி மறைச்சி பூசி மொழிவி அடுத்தவங்களுக்கு புரியக்கூடாதுன்னெலாம் சொல்லலை. நான் பல குருமார்கிட்ட கற்றுக்கிட்டேன். இந்த கலை ரகசியம்னு சொல்லி நிறைய மறைக்கப்பட்டு அழிந்து கொண்டு இருக்கிறதுனால இது மக்களுக்கு போய் சேரணுன்ற எண்ணத்தில் தான் நம்ம தெளிவாகவே சொல்கிறோம். எல்லாத்தையுமே ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு 3 முறை மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்து புரியும்படி தான் சொல்லணும். ஒரு பாமரனும் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் அதை அவ்வளோ தெளிவுபடுத்தி சொல்கிறோம். என்னதான் இருந்தாலும் வீடியோ பார்த்தோ புஸ்தகத்தில் படித்தும் பூரணமாக முழுமையாக கற்றுக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்தப்பட்ட செய்திகளை கொண்டு மருத்துவம் செய்யும் பட்சத்தில் பயனடைய வரவில்லை. ஏன்னா 100% இது ரிசல்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம். புரியுதுங்களா? எல்லாமே தியரி சப்ஜெக்ட் கிடையாது, ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். நான் சொல்லிக் கொடுத்ததுன்னு ப்ராக்டிக்கல். உலகத்தில் தியரின்னு ஒன்று கிடையாது. 100% ப்ராக்டிக்கல் தான். ப்ராக்டிக்கலை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டதான் தியரிட்டிக்கல். அந்த தியரிட்டிக்கலை மட்டும்தான் நிறைய பேர் சொல்லித்தராங்க. 100க்கு 99% தியரியாவே பேசிட்டு பாருங்க. ப்ராக்டிக்கலுக்கு வரதே கிடையாது. அப்படியே ப்ராக்டிக்கல் வந்தாலும் அவர் பாலிஷாக சொல்லிவிடுவாங்க, விட்டுடுவாங்க, தெளிவுபடுத்த மாட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த வர்ம மருத்துவத்தில் இவ்வளோ செய்திகள் இருக்குன்றது நீங்கள் உணரணும், புரியணும். அந்த நோக்கத்துக்காக தான் சொல்லப்பட்டது. அது உங்களுக்கு வீட்டுக்கு, உங்களுடைய மாநிலம், உங்களுடைய நாடு, உங்களுடைய கண்ட்ரி, உலகத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்த பக்குவப்பட்ட அந்த ஆசான்களிடம் முறையாக குருமார்கள்ட்ட நீங்கள் கற்றுக்குங்க. நான் தான் அத்தாட்டில் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் ஒன்றுவாங்க. எந்த குருமார்களை வேணாலும் நீங்கள் முறையாக கற்றுங்க. யாரோ ஒருத்தர் கைடன்ஸ் இருந்து கற்றுக்கிட்டா உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கை இருக்கும். நீங்கள் எளிமையாக கற்றுக்கலாம், பூரணமாக கற்றுக்கலாம். ஏதேனும்
ஒரு மருத்துவத்தை நீங்கள் இயக்கும் போது ஏதோன்னு சந்தேகம் வந்தாலும் குருவை கேட்கலாம், ஏதோ டவுட் வந்தால் உடனே அவர் குரு சரி பண்ணுவார். அதனால் நீங்கள் எந்த பயம் இல்லாமல் தைரியமாக செய்கிறதுக்கு குருவுடைய துணை தேவை. உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு அருகாமையில் உள்ள பரிச்சயமானவங்க யார்கிட்ட வேணாலும் நீங்கள் இப்படி கற்றுங்க. வீடியோவில் பார்த்து செய்கிறது 100% பூரணத்துவமான முறை மருத்துவ முறை கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆர்வத்துக்காக நான் செய்திகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முறையாக குருமுகமாக கற்றுக்கணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். அது யார் எந்த குருமார்களுடையதாலும் உங்களுக்கு பரிச்சயமானவங்கள்ட்ட நியர்பை எங்கே இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கற்றுக்குங்க. நாங்களும் அந்த மருத்துவ முறையை சொல்லித்தரோம். இதில் ப்ராக்டிக்கலாக தான் சொல்லித்தரோம், தியரிட்டிகளே கிடையாது. 100% ப்ராக்டிக்கல். இதில் பாமரனும் புரிந்து கொள்ள மாதிரி எளிய தமிழில் சொல்லி தருவோம். அவ்வளோதான். இது சிம்பிள் சிலபஸ், புரியுதுங்களா? நீங்கள் 100 பேருக்கு 1000 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு மாஸ்டர் ஆக்கி உங்களை வெளியே அனுப்புவோம். ஜேக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நத்திங்னா, எல்லாத்துலேயும் அறகுறை எதுலேயும் மாஸ்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? திரு உளி பெரு மலையை பெருத்துடுவாங்க. பாடராக வரும், பேச பாஷை வருவாங்க. ஒரே நாளில் ரோமாபுரி உருவாக்கப்பட்டது வேணாங்க. நாங்கள் அப்படியே சின்ன குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடு ஊட்டுவாங்க. எடுத்தோடனே சாப்பாடு எடுத்த உடனே மொத்தமாக அவங்க ஊட்ட மாட்டோம். நாங்கள் அதை குழந்தைக்கு சாப்பாடை பிரிப்பாங்க. இது அப்பாவுக்கு, இது மாமாவுக்கு, இது உனக்கு, தாத்தாவுக்கு, பாட்டிக்குன்னு பிரித்து சின்ன உருண்டையாக குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுவாங்க. பெருசாக காட்டும் மலைச்சி மூஞ்சி திருப்பி முதல் வாயில மூஞ்சி திருப்பிவிடும். அந்த குழந்தை வாயில் வைக்கவே கூடாது, காட்டவே கட்டாது. அவங்க அம்மா அப்பா அந்த சாப்பாடு ஊட்டுறதுக்காக இல்லை அந்த பாட்டி சாப்பாடு ஊட்டுறதுக்கான போதும். அந்த குழந்தை அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. இது அந்த பெருசாக நிறையா இருக்கிற அந்த சாப்பாடை சிறு உருண்டையாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு, இது கொக்குக்கு, இது காக்காக்கு, அப்படி சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் பாட்டிக்கும் ஊட்டுவாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் ஸ்கூலில் ஊட்டுறாங்க, வித்தியாசமாயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுற வார்த்தை. அதனால பெரிய மாசு சிலபஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டியில் படங்க சுட வரைக்கணும். நீங்கள் சார் வரைக்கும் மறக்க முடியாது. நைட்டு 2 மணிக்கு எழுப்பி கேட்டால் ஹார்ட் இயக்குறது எது, பிரெயின் இயக்குறது எது, கிட்னி இயக்குறதுக்குன்னா மனப்படமாக ஃபிங்கர் டிப்ஸில் சொல்லுவீங்க. அதில் எந்த இது கேஸையும் எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் 100 கேஸ் 1000 கேஸ் எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் பின்னிருந்து வழிகாட்டுவோம். இதெல்லாம் ஒரு குரு இருக்கும் பட்சத்தில் தான், யாரோ ஒரு குருகிட்ட கற்றுக்கும் பட்சத்தில் தான் அவங்க கைடு பண்ண முடியும், வழிகாட்டு தர முடியும். பிளைண்டாக நீங்களே செய்யும்போது சில நிறை குறைகளை எங்கே தவறுகள் வரும்போது அது எப்படின்னு தெரியாமல் உங்களுக்கு தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாயிடுவீங்க. அதற்காக ஒரு குருவை கைடாக வச்சிங்க. நல்ல குருமார்கள் உலகத்தில் சிறந்த அறிவு சார்ந்தவங்க, திறமையாளர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. என்னை விட சிறந்த எக்கச்சக்கமான நாலேஜ் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. உங்கள் ஆன்மாக்குள்ள உண்மையான சத்தியமான தேடுதல் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இறைவனும் இயற்கையும் சித்தர்களும் அந்த குருமார்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து விட்டுருவாங்க. இல்லை நீங்கள் அந்த குருவை போய் தேடி சேர்ந்துருவீங்க, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் குரு கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. ஆத்மார்த்தமான உங்களோட தேடுதலை சரியான குருவை கொண்டு போய் ரீச் பண்ணிவிடுவீங்க, அடைஞ்சிடுவீங்க. உண்மையான தேடுதலாக இருக்கணும், சத்தியமான தேடுதலாக இருக்கணும். இந்த மருத்துவத்தை யார் கற்றுக்கிட்டாலும் சரி, உங்களுக்குள்ள உண்மையும் சத்தியம் இருக்கும் பட்சத்தில் இது 100% பலிக்கும். அது ஒரு உண்மையான விஷயம். அதை மீண்டும் வலியுறுத்துறேன். நான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இவங்க வந்தவங்க 100% மேக்சிமம் எனக்கு குணமாயிடுச்சுன்னு தான் போனவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் 50%, 80%, 90% குணமாயிடுச்சுன்னுவாங்க. ஒரு சில உபாதை சில நாட்கள் வர வேண்டி இருக்கும். அவங்களுக்கு நேர பற்றாக்குறை, வர முடியாது. பக்கவாதம், கை கால் விழுந்து போனால் மினிமம் 3 மாத காலங்கள் எடுக்கும். இயக்கமற்ற செயலற்று இருக்கிறவங்க இயக்குவதற்கு. இது நான் சின்ன உபாதையை தூங்கி எந்திரிச்சேன், கழுத்து வலிக்குது சார்னா 1 செகண்டில் சரி பண்ணிடலாம், புரியுதுங்களா? துணி காயப்படுவது கை பிடிச்சிக்கிச்சுன்னா 1 செகண்டில் சரி பண்ணலாம். தற்காலிகமான இது. நான் ஏதோ ஒரு விபத்தில் ஆயிடுச்சு, 3 மாதமாக கை விளங்கலைன்னா அது 1 வாரம் வர வேண்டியிருக்கும், புரியுதுங்களா? சில இது 2 வருஷமாக பிரச்சனையாக இருக்கும், அது 1 மாத காலம் ஆகும். 10 வருஷமாக படுத்த படிக்கையாக இருப்பாங்க, அதுக்கு 3 மாத காலம். சிபி சைல்டுன்றாங்க, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு 6 மாத காலம் எடுக்கும். அப்போ பேஷண்ட்டு 100% நம்மள்ட்ட ஒத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது. 1 நாள் வருவாங்க, 4 நாள் வரமாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பக்கம் கொஞ்சம் குற்றம் இருக்கும். சில நேரம் நாம் 24 மணி நேரம் 360 நாளும் சென்னையிலேயோ எங்களுடைய இருப்பிடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம். நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக பல இடங்கள் நாங்களும் மாணவராக இருக்கிறோம். அதனால் பல ஆசான்மார்களை தேடி போகிறதுனால தொடர் சிகிச்சை எங்களால் பண்ண முடியாமல் சில சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால சில காரணங்கள். ஆனால் மருத்துவம் சரியாக வேலை செய்யுதுன்றது ஒரு உண்மை, புரியுதுங்களா? குற்றம் முன்னிடத்தில் இருக்கலாம், அந்த நோயாளிகள்கிட்ட இருக்கலாம். ஏன்னா
ஒத்துழைக்கணும். 2 பேரும் கோயின்சைடு கரெக்டாக ஆகும்போது அந்த 100% சரியாகி போயிடுறாங்க. இது மாதிரி ஏதோ ஒன்று சில நிறை குறைகள்னால மிஸ் ஆகிறது உண்டு. ஆனால் மருத்துவம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, அதில் எந்த குற்றமும் இல்லை. அதனால் இந்த வர்ம மருத்துவத்தை நான் எனக்கு தெரிஞ்சதை என்னோட அனுபவங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு ஒரு முன்னாடி கற்றுக்க வாய்ப்பு கிடைச்சது, உங்களுக்கு பின்னாடி கற்றுக்க வாய்ப்பு கிடைச்சி, அவ்வளோதான் வித்தியாசம். அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு சொல்லிக் கொடுக்குறேன். பெரிய குரு ஸ்தானத்துலேருந்து ஞான நிலையிலேருந்து உங்களை சொல்கிற மாதிரி நான் எதுவுமே சொல்லலை. பெரிய பெரிய சித்தர் பாடெல்லாம் பாடி உங்களை மண்டைய குழப்பவும் இல்லை. எளிய தமிழில் உங்களுக்கு புரிகிற பாஷையில் கேஷுவலாக சொல்லி கொடுக்கறது. ஏன்னா எளிமையாக புரியணுன்றதுக்காக சாதாரண தமிழில் பேசுகிறேன். மேடை பேச்செல்லாம் பேசினா சுத்தமாக உங்களுக்கு புரியாது. அதாகப்பட்டது நான் சொல்ல வந்தது என்னவென்றால் அப்படின்னு பேசுனீங்கன்னா எனக்கு பேசுனது எனக்கே புரியாமல் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி புரியும்? அதனால் சாதாரணமாக கொலைக்கல், அதாவது உலக நடைமுறையில் பேசும்போது எப்படி பேசணும், அந்த சிம்பிள் தமிழில் பேசும்போது எளியாக புரியும். ரொம்ப ஆங்கில வார்த்தைகள்லாம் சொன்னாலும் மண்டை குழம்பிவிடும். அதனால் சயின்ஸ் வார்த்தை ரொம்ப பேருக்கு புரியாது. அதனால் சிம்பிளான இதை உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இது நான் தான் நத்தாடி என்ன மாதிரி பல குருமார்கள் சொன்னீங்க. ஆனால் இறைவன் அறிவியும் அனுபவத்தையும் ஒரே குருகிட்ட கொடுக்கவே இல்லை. பல குருமால்கிட்ட பல நுட்பங்கள் இருக்குது. நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிறது இல்லாமல் நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னு சொல்லி கொடுக்குறேன். 1000 மைல் பயணம் நினைச்சாலும் நம்ம எடுத்து வைக்கிற முதல் அடியில் நான் ஆகினேன். ஞாபகம் வருதே மல்லிகா டீச்சர் ஞாபகம் வருங்க. நீங்கள் இதை விட என்னை விட பெரிய நிலையில் கூட நீங்கள் அந்த மருத்துவத்தில் சிறப்படைய வாய்ப்பு இருக்கு உங்கள் ஃபியூச்சரில். இருந்தாலும் திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆனாவை நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த அரிச்சியோடைய நான் சொல்லி கொடுத்துருப்பேன். புரிஞ்சுங்களா? எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறீங்க, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் எவ்வளோ நேரம் படிப்பீங்க? அதுக்கப்புறம் ஒரு நல்ல குருவை தேடணும். எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு அப்புறம் ஹைஸ்கூலுக்கு போகலாம், +2 டிகிரி, மாஸ்டர் டிகிரி, எம்ஃபில், பிஹெச்டி, இது மாதிரி உங்களை நிலையை உயர்த்திக்கிட்டே போகணும். டில் டெத்து, சாகிற வரைக்கும் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருங்க. அது சம்மந்தப்பட்ட நூல்களை புஸ்தகத்தில் படிங்க. பல குருமால்கிட்ட தேடி கண்டுபிடிச்சி அந்த செய்திகளை சேகரித்து உங்களுக்குன்னு அந்த உள் வாங்கிட்டு அந்த சிலபஸை நீங்கள் பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் சிறப்பாக வாங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஆன்மீகமாக எல்லா குலத்திலும் டெவலப் ஆகணும். அதான் மனிதன் சொல்லுவாங்க. அப்படியே இருக்கக்கூடாது, சிறப்பாக டெவலப் ஆகுங்க. அந்த காலத்தில் காக்கா எப்படி கூடு கட்டுது, இன்றைக்கி அதே தான் கூடு கட்டுது. அதனால் மிருகங்களும் மரமும் கொடியும் மாறாது. ஸோ நீங்கள் எடுத்த இந்த கலை தேக்காப்பால் மாஸ்டர் ஆச்சுன்னா எல்லாத்துலேயும் அரைவரை எதில் மாஸ்டர். நீங்கள் மாஸ்டர்னாயி நிபுணத்தினாயி பெரிய நிகழ்வு அடையணும்னா இறைவனும் இயற்கையும் சித்தர்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.